இந்த பாருங்கள், கேஸை பற்ற வச்சுட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்ச உடனே முந்திரி போட்டுட்டேன். இந்த நூல் பேஸ்ட் எடுத்து இப்படி போடணும். ஃபுல்லாகவே இதில் போட்டுடணும். இந்த பாத்திரத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை நல்லா செவக்க வறுக்கணும். அப்புறம் ஏலக்காவை இப்படி இடித்து வச்சுருக்கேன். ஏலக்காய் 2 ஏலக்காய் அதையும் போட்டுட்டேன். இது செவக்க வறுக்கிறது தான் முக்கியம். வறுக்க தான் டேஸ்ட் கொடுக்கும். இதை மிச்சம் வச்சுருக்கேன் நூல் பெனியும் போட்டுட்டேன். நல்லா செவக்கணும். நூல் பெனி செவக்கும்போது நல்லா செவக்குதான்னு பாருங்கள். இப்போ செவந்துடுச்சு. இது செவந்த அப்புறம் அதில் என்ன பண்ணணும்னா பால் எடுத்து இப்படி விடுங்க. பாலில் நல்லா தேவைப்பட்டால் மில்க் மேட் போடுங்க. நான் மில்க் மேட் போட மாட்டேன். நான் பாலே நல்லா சுண்ட விடுவேன். இதை பாருங்கள், இந்த நூல் பேனியில் பாலை சுண்ட விட்டுருக்கேன். இது நல்லா சுண்டின அப்புறம் பாலில் நூல் பேனியை நல்லா சுண்ட விட்டுருக்கேன். இது நல்லா சுண்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ருசியாக. சுண்டின அப்புறம் கொஞ்சம் என்ன பண்ணணும், இப்படி சுண்டிடுச்சுன்னா ஆற வச்சுட்டு சீனியும் கொஞ்சம் குங்குமப்பூவும் போட்டிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும்.